பாத்தீங்களா மச்சான் எதுவுமே பேசாம மௌனமா இருக்காரு. அதுக்காக மௌனம் சம்மதத்துக்கு அர்த்தம்னு அர்த்தம் பண்ணிக்காதீங்க. இந்த மௌனம் மனசுல இருக்கிறத வெளியே சொல்ல முடியாத ஒரு மௌனம். டேய் மச்சான், நீ ஊமையா இருக்கிறதாண்டா எனக்கு சாதகமே. இப்ப பாரு, உன் மௌனத்தை வச்சு அந்த அபிராமி இந்த வீட்டுக்குள்ள நுழையாத அளவுக்கு எல்லாரையும் முடிவெடுக்க வைக்கிறேன் பாரு. மச்சான், உங்க மனசு கடந்து தவிக்கிற தவிப்பு எனக்கு புரியுது. அபிராமிக்காக உயிரே விட துணிகிற அளவுக்கு அவங்க மேல உங்களுக்கு உண்மையான காதல் இருந்தது என்ன, இப்போ இருக்கு. அதனால தான் நீங்க அவங்கள மறக்க முடியாம தவிக்கிறீங்க. அதான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இதுக்கு உங்களுக்கு சம்மதமான்னு மட்டும் சொல்லுங்க. அபிராமி என் மேல தானே வீண் பழிய போட்டாங்க. அதை நான் மறந்துற மன்னிச்சிடுறேன். மச்சான், நீங்க போய் அவங்கள கூட்டிட்டு வந்து சந்தோஷமா வாழுங்க. போங்க மச்சான். என்ன மாப்பிள்ள பேசுறீங்க? நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்ல புரியாம பேசுறீங்களா? அந்த அபிராமி உங்களை அத்தை கோவில வச்சு என்ன பேச விடாம தடுத்தீங்க. ப்ளீஸ் அத்தை, இங்க என்ன பேச விடுங்க. அபிராமி என்ன தப்பா சொன்னாங்க, நான் இல்லைன்னே சொல்லலையே. அதெல்லாம் உண்மை இல்லாதனால அவங்களால நிரூபிக்க முடியல. இதெல்லாம் பழைய கதை அத்தை. ஏன் இன்னும் அதே பேசிட்டு இருக்கீங்க? இப்பதான் நானும் பெரிய நாய் கணவன் மனைவி ஆயிட்டோமே. இனி யார் திட்டம் போட்டு எங்களை பிரிக்க முடியும்? அதனால தான் இதெல்லாம் சொல்றத. மச்சான், முதல்ல போங்க, போய் அபிராமி போங்க. இல்ல மாப்பிள்ள, தப்பு மாப்பிள்ள, தப்பு. உங்களுக்கும் என் பொண்ணுக்கும் எப்படி நடந்திருக்க வேண்டிய கல்யாணம், அதை திட்டம் போட்டு தடுத்ததோட இல்லாம உங்க அப்பா அம்மா உறவையே வெறுக்க வச்சவளாச்சே, அவளை போய் மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வாழ வைக்கணும்னு சொல்றீங்களே மாப்பிள்ள. ஐயோ அத்தை, எங்க அப்பா அம்மா இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் எங்களை வெறுத்து ஒதுக்க போறாங்க? தோ நாளைக்கு எனக்கு பெரிய நாய்க்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா தாத்தா பாட்டி பாசத்துல ஓடி வந்து எங்களை சேர்த்துக்க போறாங்க. சேர்த்துப்பாங்க மாப்பிள்ள, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அதுக்காக கட்டு சோத்துக்குள்ள பெருச்சாலியை வச்சு கட்டின கதையா அந்த அபிராமியை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்க வேணாம் மாப்பிள்ள. அப்படியா வந்தாலும் சும்மா இருக்க மாட்டா. உங்க மேல மறுபடியும் வீணா அபாண்டமா ஏதாவது பழிய போடுவா. ஐயோ அத்தை, அதெல்லாம் நம்மளா நினைச்சிட்டு இருக்கிறது அத்தை. எது கோவத்துல புருஷன் முன்னாடி பிரிஞ்சாச்சு. ஆனா அது காலம் பூரா நீடிச்சே இருக்கணும்னு நாம சொல்றது ரொம்ப பாவத்தை. புருஷன் முன்னாடி சேர்ந்து வாழறதா முறை. அதான் சரின்னு கூட. அதனால தான் நான் சொல்றேன், அபிராமி இந்த வீட்டுக்கு மருமகளா இங்கே வந்து வாழட்டும். ஒரு நிமிஷம். இதுதான் உங்க முடிவுனா ஏன் முடிவே நான் இப்பவே சொல்லிடுறேன். அபிராமி இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. மீறி வந்தா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். இத பாருண்ணே, ஓம் பொண்டாடியை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணுங்கிற எண்ணம் உன் மனசுல இருந்தா அது இந்த நிமிஷத்தோட அழிச்சிடும். அதை மீறி கூட்டிட்டு வந்த நானும் என் புருஷனும் இந்த வீட்டுல இருக்க மாட்டோம். தனி கொடுத்துன்னு போயிடுவோம். பெரிய நாய், நீங்க சும்மா இருங்க. என் வாழ்க்கையை அடியோட அழிக்க நினைச்சவ உங்களை
பொண்ணு பத்தியே வாய் கூசாம தப்பு தப்பா பேசினவ இந்த வீட்ல வந்து சந்தோஷமா வாழறதாங்க? கூடாது, கூடவே கூடாது. அத மட்டும் என்னால அனுமதிக்கவே முடியாது. அவ மூஞ்சில இனி ஜென்மத்துக்கும் நான் முழிக்க மாட்டேன். இதுதான் என் முடிவு. பெரிய நாயகி, அத நீங்க கொஞ்சம் பெரிய நாயகிட்ட சொல்லுங்க. அது மாப்பிள்ள, பெரிய நாயகோட முடிவு தான் எங்க எல்லாரோட முடிவும். வா, பாடி. மச்சான் மன்னிச்சிருங்க. அபிராமி, இந்த வீட்டுக்குள்ள வரத்துக்கு தூது விட்டு பாக்குறியா? நீ வந்தா நான் எப்படி சுகந்தி அடைய முடியும்? அதான் ஆரம்பத்திலே கிள்ளி எரிஞ்சிட்டேன். மகா, மகா, குடிக்கிறதுக்கு தண்ணியும் டேப்லெட்டும் எடுத்துட்டு வாமா. மாமா, இந்தாங்க மாத்திரை. நீயே எடுத்துட்டு வந்துட்டியாமா? வெரி குட்மா, கொடு. மகா, அந்த பொன்னியின் செல்வன் புக் எடுத்துட்டு வாமா. மாமா, என்னம்மா புக்கையும் நீயே எடுத்துட்டு வந்திருக்க? மகாலட்சுமி எங்க? வெளியில போயிருக்காளா? கௌரி, உன்னதான் கேக்குறேம்மா. அது மாமா, அத்தை அழுதுட்டு இருக்காங்க மாமா. தன் வாழ்நாள்ல இன்னைக்கு மாத்திரம் என்னைக்கு அவமானப்பட்டது இல்லைன்னு நினைச்சு நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க மாமா. நீ என்னம்மா சொல்லிட்டு இருக்க? ஆமா மாமா. மகா, 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 என்னம்மா கௌரி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சு? யாரு உன்னை அவமானப்படுத்துறது? சொல்லு மகா என்கிட்ட. நான் சொல்றேன் மாமா. நானும் அத்தையும் கோவிலுக்கு போயிருந்தோம். அங்க என் குடும்பத்தை கெடுக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறவள கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்துன்னு சொல்றியா? இதுக்கப்புறம் எங்க முதலாளி தரதா சொன்ன மீதி 5 லட்சம் ரூபாய் இன்னும் 2-3 நாள்ல கிடைச்சிடும். காலம் பூரா உன் வீட்லயே தான் அவ வாழ வேண்டிய கிடக்கணும். இதான் மாமா நடந்துச்சு. மகா, அவசரப்பட்டிய மகா. நான் தான் தெளிவா சொல்லிட்டு போனேனே, அபிராமி வரட்டும், அவ மனசுல என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு எதை வேணாலும் பண்ணான்னு சொன்னேனே. அதுக்குள்ள ஏன் இப்படி அவசரப்பட்ட? காரணம் இருக்கு மாமா. அபிராமி கிட்ட கேட்டு அவ முடிவே முடியாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு தான் கோவில்ல பூ போட்டு பார்க்க போனோம். அங்க அபிராமியோட மாமியாரே வந்திருந்ததுனால சாமியே உத்தரவு கொடுத்துருச்சுன்னு நினைச்சே பேசணும். ஆனா அவங்க என்னடான்னா இப்படி பண்ணிட்டாங்க மாமா. அதான் அத்தையால தாங்கிக்க முடியல. அடடா, என்ன மகாது, கொஞ்சம் பொறுமை வேண்டாமா? சில விஷயங்களை ஆற போட்டுதான் பேசணும். இப்படி போய் பேசிட்டு அவமானப்பட்டு வந்து நிக்கிறிய. இந்த விஷயம் அபிராமிக்கு தெரிஞ்சா எவ்வளவு வேதனைப்படுவா தெரியுமா? அப்பா, வருத்தப்படலப்பா, கோவம் கோவமா வருது. அபிராமி, நீ எப்ப வந்தமா? கோயில்ல அம்மா அவமானப்பட்டதா அண்ணி சொன்னாங்களே, அப்பவே வந்துட்டேன். ஏமா,
உன்னை யாரும்மா போய் பேச சொன்னது? நான் தான் அவங்கள வரட்டும்னு சொன்னேன்ல. அதுக்குள்ள ஏமா அவசரப்பட்ட? அதுக்காக உன்னை வாழ வெட்டிய பார்த்துட்டே இருக்க முடியுமா? நீ பணம் தரமாட்டேன்னு சொன்னதுதானே அவங்களுக்கு பிரச்சனை. அதனால பேசினபடி பணத்தை கொடுத்துடுறோம், என் பொண்ணை வாழ வைங்கன்னு தான் கேட்டேன். ஆனா அவங்க இப்படி பேசுவாங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கலடி. அம்மா, அவங்களுக்கு அவங்க பொண்ணோட கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அதனால அவங்களுக்கு இப்ப பணம் தேவையில்ல. அப்படி இருக்கும்போது நீ பேசுறத அவங்க எப்படி ஏத்துப்பாங்க? ஏண்டி, அதுக்காக நம்ம எந்த முயற்சி எடுக்காம இருக்கிறதா? அம்மா, தயவு செஞ்சு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அவங்க நேரத்துக்கு நேரம் புத்திய மாத்திக்கிறவங்க. அப்படிப்பட்டவங்களோட எல்லாம் என்னால வாழ முடியாது. முதல்ல நகை, அதுக்கப்புறம் பணம் நாங்க, அதுக்கப்புறம் நான் பழி போடுறேன்னாங்க. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த கல்யாணம் நடந்ததுனால என்னை ஏற எடுத்து கூட பார்க்காம இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாம் கண்ணால பாக்குறது கூட பாவமா? அப்போ காலம் பூரா இப்படி தனிமரமாவே நிக்க போறியா அபிராமி? அதான் விதினா அப்படித்தானே இருந்தாகணும். என்னம்மா அபிராமி இப்படி பேசுற? உன்னை இந்த நிலைமையில பார்த்தா எங்களால நிம்மதியா இருக்க முடியுமாமா? இருக்காதுப்பா. மனசு பூரா சோகமும் வலியும் தான் இருக்கும். இல்லங்கள, ஆனா அதை விட அதிக வலியும் சோகமும் எனக்குள்ள இருக்குப்பா. நான் எவ்வளவு காயப்பட்டிருக்கேன் தெரியுமாப்பா? அதெல்லாம் ஆற எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்பா. என்னை பத்தி கவலைப்படாதீங்கப்பா. ஆண்டவன் ஒரு வாசல் அடைச்சானா மறு வாசல திறப்பான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கல்யாண வாழ்க்கையில பிரச்சனை கொடுத்த ஆண்டவன் இப்போ ஒரு பெரிய கம்பெனில நல்ல வேலை போட்டு கொடுத்திருக்கான். வேலையா? ஆமாப்பா. இனிமேதான் எனக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. அதனால சந்தோஷமா ஸ்வீட் எடுத்துக்கோங்கப்பா. இருக்கட்டும்மா. உனக்கு வேலை கிடைச்ச சந்தோஷத்தை என்னால இப்ப முழுசா அனுபவிக்க முடியல. இருக்கட்டும்மா, நான் அப்புறமா எடுத்துக்கிறேன். இப்ப எல்லாருக்கும் கொடுமா. கெட்டதுலயே ஒரு நல்லது நடக்குன்ற மாதிரி உனக்கு வேலை கிடைச்சிருக்க நல்ல விஷயத்த சொல்லியிருக்க. அதனால நாளைக்கு வேலைக்கு போகும்போது முதல் காரியமா அம்மனுக்கு நெய் விளக்கு ஏத்திட்டு போமா. சரிம்மா, ஸ்வீட் எடுத்துக்கோ. இருக்கட்டும், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. முதல்ல நீ ஸ்வீட் சாப்பிடு. பரவாயில்லம்மா, கொஞ்சமாவது சாப்பிடு. சரி கொஞ்சமா சரி, கொடு. கொஞ்சம். இன்னும் கொஞ்சம். இன்னும் போதுமா, கொஞ்சம். வேண்டாம். பரவாயில்லம்மா, கொஞ்சம் சாப்பிடு. மாப்ள ஏன் மாப்ள, காலையில உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்னீங்க. நான் ஆபீஸ் புறப்பட்டு போனோம்னா நீங்களும் புறப்பட்டு போயிருக்கீங்க. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? இப்பதான் வரீங்க. இடையில ஒரு போன் பண்ணி சொல்லக்கூடாதா? ஒரு முக்கியமான விஷயமா போக வேண்டியது இருந்துச்சு, அதான் லேட்டு. அதுக்குல மாப்ள, நீங்க ஆபீஸுக்கு வராதனால எவ்வளவு வேலை பாதிச்சிச்சு தெரியுமா? ஏன் ஆபீஸ்ல கக்கூஸ் அடைச்சு
அதை கிளீன் பண்ண நான் கிடைக்காம அவஸ்தைப்பட்டீங்களா? நான் இருந்திருந்தா நம்ம ஆபீஸ் வேலை தானே, அதை நாம செஞ்சா தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி என்ன செய்ய வச்சிடலாம் நினைச்சிருந்தீங்களா? மாப்ள, நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரிஞ்சுதான் பேசுறீங்களா? நல்லா புரிஞ்சுதான் மாமா பேசுறேன். என்ன உங்க மருமக மாதிரி ஆபீஸ்ல நடத்துறீங்க? பியூனை விட கேவலமா இல்ல நடத்துறீங்க. என்னங்க, யார்கிட்ட என்ன பேசுறோம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நீங்க பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. வாய மூடுறே. அவமானப்பட்ட எனக்கு தாண்டி அந்த வலியும் வேதனையும் தெரியும். என்ன உங்க வீட்டு மருமகனா கூட மதிக்க வேண்டாம். நான் படிச்ச இன்ஜினியரிங் படிப்புக்காவது மரியாதை கொடுத்திருக்கலாம்ல. படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலையா செய்ய சொல்றாரு. ஜூஸ் வாங்கிட்டு வந்து குடுங்கன்னு சொல்றாரு, சேரை கொண்டு வந்து போடுங்கன்னு சொல்றாரு. பியூன் செய்ய வேண்டிய வேலை எல்லாம் என்ன செய்ய சொல்றாரு. இதெல்லாம் செய்யறதுனால ஆபீஸ்ல ஒரு பையன் என்ன மதிக்க மாட்டேன்றான். மாப்ள, இந்த வேலையெல்லாம் நான் யதார்த்தமா தான் பார்க்க சொன்னேன். இத போய் தப்பா நினைச்சிருக்கீல? மாமா, நீங்க பண்றது உங்களுக்கு யதார்த்தமா தான் இருக்கும். ஆனா மத்தவங்களுக்கு வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தா இப்படிதான் கேவலம் பண்ணுன்னு என் காது பட பேசுறாங்க. கேட்கவே அசிங்கமா இருக்கு மாமா. அதுக்காக கோச்சுக்கிட்டு ஸ்கூல் பையன் மாதிரி பொய் சொல்லி ஆபீஸ்க்கு மட்டும் போடுவீங்களா? இங்க பாருங்க, தேவையில்லாம ஸ்கூல் பையன் அது இதுன்னு பேசாதீங்க. இனிமே நான் அந்த ஆபீஸ் போக மாட்டேன். போறதுக்கும் இஷ்டம் இல்ல. நான் புதுசா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்க போறேன். என்ன மாப்ள திடுதுப்புன்னு இப்படி சொல்றீங்க? சரி, ஆபீஸ்ல இந்த மாதிரி நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மாப்ள, நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. இல்ல மாமா, நான் நல்லா நிதானமா யோசிச்சுதான் முடிவு எடுத்திருக்கேன். அதுக்காக தான் காலையிலே கிளம்பி என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனேன். அவங்களும் புதுசா கம்பெனி ஆரம்பிக்க ஒத்துக்கிட்டாங்க. சோ பார்ட்னர்ஷிப்ல நாங்க கம்பெனி ஆரம்பிக்க போறோம். இனிமேல் உங்க ஆபீஸ்க்கெல்லாம் என்னால வர முடியாது. மாப்ள, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க தனியா கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு படிப்பு இருக்கு, தகுதி இருக்கு. ஆனா அனுபவமும் பக்குவமும் உங்களுக்கு பத்தாது. அதனால கொஞ்ச நாள் நம்ம ஆபீஸ்ல வேலை பார்த்து நெளிவு சுழியில தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஆரம்பிக்கலாமே. ஆமாங்க, வேற ஆபீஸ்ல வேலை பாக்குறப்போ 6 லட்சம் ரூபாய் அனாவசியமா கட்ட வேண்டியதாயிடுச்சு. அதுக்கு ஒரு விதத்துல உங்க அலட்சியமும் காரணம் தானே? அப்ப அந்த பணத்தை கொடுத்ததுனாலதான் நீங்க பிரச்சனையில இருந்து தப்பிச்சீங்க. இப்போ பார்ட்னர்ஷிப்னு ஆரம்பிச்சு அதுலயே ஏதாவது பிரச்சனைனா உங்களால என்னங்க பண்ண முடியும்? பேசாம அப்பா சொன்ன மாதிரி கேளுங்க. ஏய், நீ எனக்கு ஒண்ணும் புத்தி சொல்ல வேணாம். புருஷன்காரன் தனியா கம்பெனி ஆரம்பிக்கிறான்னு சொன்னா வாழ்த்து சொல்றதை விட்டுட்டு அபசகுணமா பேசுற. மாப்ள, அகிலாவுக்கு என்ன தெரியும்? அது ஏதோ அவசரத்துல வாக்கி வந்த மாதிரி பேசுது. நீங்க நல்ல விதமா தொழில துவங்குங்க, முன்னுக்கு வாங்க. அதுக்கு என் முழு ஆசீர்வாதம் உண்டு. ஆமா மாப்ள. தேங்க்ஸ். இருக்கட்டும் மாப்ள. ஆமா, பார்ட்னர்ஷிப்னு சொன்னீங்களே, உங்க பங்குக்கு பணம் தயார் பண்ணிட்டீங்களா இல்ல நான் தரட்டுமா?